அனைவருக்கும் வணக்கம். வருகிற 23ஆம் தேதி நடைபெற இருக்கிற தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக ஜனநாயக முற்போக்கு கூட்டணியின் ஆதரவு பெற்ற சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகிற மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் கே. நேரு அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து மகத்தான ஆதரவினை வழங்கிட வேண்டும் என்று வேண்டுகோள் வைத்து இன்றைக்கு இந்த உரையினை அளிக்கிறேன். தேர்தலில் போட்டியிடுவது என்பது கடந்த காலங்களில் இவற்றையெல்லாம் செய்ய தவறி இருக்கிறார்கள். நான் வந்தால் இதையெல்லாம் செய்வேன் என்று சொல்லித்தான் வாக்குகள் கேட்பது என்பது ஒரு ஜனநாயக கடமையாக இருக்கிற இந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு தனிநபரை குற்றஞ்சாட்டி ஏதோ எதையுமே செய்யவில்லை என்கிற ஒரு முகாந்திரத்தை உண்டாக்குகின்ற முயற்சியில் இன்றைக்கு எதிரிலே இருக்கிற வேட்பாளர் களமிறங்கி இருக்கிறார். அதிலும் குறிப்பாக கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என்று கடந்த காலங்களில் தொடர்ந்து கல்வியிலே சிறந்த கல்வியால் உருவாக்கி இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒன்றிய அரசாங்கம் பல்வேறு நிலைகளிலே இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற யாரும் கல்வி பெறக்கூடாது என்கிற எண்ணத்தில் மும்மொழி கொள்கை உள்ளிட்ட அனைத்து அவருடைய அந்த கல்விக் கொள்கை ஏற்க வேண்டும் என்கிற முனைப்போடு நமக்கு தர வேண்டிய நிதியினை கல்வித்துறை இருந்தாலும் சரி, உள்ளாட்சி அமைப்பில் இருந்தாலும் சரி, முறையான கல்வியினை நிதியினை ஒதுக்காத நிலையிலையும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் பெரும்பாடுபட்டு இந்த தமிழ்நாட்டை எல்லா நிலைகளிலையும் குறிப்பாக இடைநீற்றல் உட்பட எல்லா நிலைகளிலையும் தமிழ்நாட்டை சிறந்த கல்வியில் சிறந்த மாநிலமாக தொடர்ந்து நடைபெற வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏதோ திருச்சி மேற்கு தொகுதியில் மேல்நிலைப் பள்ளி கூடமே இல்லை, அதற்கான முயற்சிகளை மாண்புமிகு அமைச்சர்கள் ஈடுபடவில்லை என்கிற ஒரு மாய பிம்பத்தை உண்டாக்குவதற்கு வேட்பாளர் அவர்கள் முயன்று வருகிறார். நேற்றைக்கு கூட நம்முடைய இணையதள குழுவில் இருக்கிற மரியாதைக்குரிய தம்பி கோவிந்தன் அவர்கள் பெரிய மிளகுபாறை பகுதியில் இருக்கிற அந்த பள்ளிக்கூடத்தை சுட்டிக்காட்டி மேல்நிலைப் பள்ளி மிளகுபாறை பகுதியில் இருக்கிற என்பதை குறிப்பிட்டார்கள். திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கிற நாங்கள் எடமலைப்பட்டி புதூரில் ஒரு மிக பிரம்மாண்டமான கல்வி நிலையத்தை மாநகராட்சி நிதியிலிருந்து மாண்புமிகு அமைச்சர் 3 ஏக்கர் பரப்பளவிலே கிட்டத்தட்ட 19 கோடி ரூபாய் செலவிலே ஒரு மிக பிரம்மாண்டமான கல்விக்கூடத்தை உருவாக்கி அனைவரும் ஆச்சரியப்படத்தக்க அளவிற்கு அந்த கல்வி நிலையம் செயல்பட்டு இன்றைக்கு அதாவது 6ஆவது முதல் 10ஆவது வரை படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1000க்கு உட்பட்ட அளவில் இருக்கிற அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான கல்விக்கூடத்தை உருவாக்கி அதே போல நடுநிலைப் பள்ளியிலேயும் எலிமெண்டரி ஸ்கூல் துவக்கப்பள்ளியிலையும் மிக பிரம்மாண்டமான கட்டளை உருவாக்கி கல்விக்கு தேவையான அனைத்து முயற்சிகளையும் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் உருவாக்கி கொண்டிருக்கார். அதை யாரை பார்த்தாலும் இந்த கட்டடத்தை பார்த்தால் இன்றைக்கு இந்தியா முழுவதும் இணையதளத்தின் வாயிலாக இந்த கல்விக்கூடத்துடைய பெருமை என்பது எல்லா இடங்களிலும் சேர்ந்திருக்கிறது. அதற்காக 2024ஆம் ஆண்டிலேயே நாம் அதற்காக மேல்நிலைப் பள்ளியாக உருவாக்க வேண்டும் என்பதற்காக ரூபாய் 2 லட்சம் பணத்தையும் கட்டி அரசுடைய அனுமதிக்காக எதிர்நோக்கி இருக்கிற நிலையில் 8 கிலோமீட்டருக்குள்ளாக இன்னொரு மேல்நிலைப் பள்ளி உருவாக்கக்கூடாது என்கிற அரசின் விதியின் காரணமாக அந்த பள்ளிக்கூடத்தை மேல்நிலைப் பள்ளி கூடமாக ஆக்க இயலாத நிலை. கடந்த காலங்களில் ஒன்றிய மாநில அரசாங்க கட்டுப்பாட்டில் இருந்த கல்வித்துறை இன்றைக்கு ஒன்றிய அரசாங்க கட்டுப்பாட்டில் இருக்கிற காரணத்தால் இவ்வளவு குழப்பங்களின் காரணம் கல்வி என்பது மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருந்தால் இவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதை செய்ய முடியும். அது இல்லாத சூழ்நிலையில் தான் இன்றைக்கு வரை இந்த மேல்நிலைப் பள்ளியாக உருவாக்க முடியவில்லை. அதே போல கொத்தமங்கலத்திலே மேல்நிலைப் பள்ளி இல்லை என்று கூறியிருக்கிறார். அங்கே இருக்கிறதே துவக்கப்பள்ளி தான். துவக்கப்பள்ளி மட்டும்தான் இருக்குது. மொத்தம் அதில் படிக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை 28 மாணவர்கள் தான். அது இன்னும் அதற்கப்புறம் தான் நடுநிலைப் பள்ளியாக உருவாகணும், அதுக்கப்புறம் தான் உயர்நிலைப் பள்ளியாக வர வேண்டும், படிப்படியாகத்தான் வர முடியும். அங்கே இருக்கிற 28 மாணவர்களுக்கும் இன்றைக்கு மாநகராட்சி நிர்வாகம் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர்களும் பல முயற்சி எடுத்து எப்படியாவது அந்த பகுதியில் இருக்கிற மாணவர்கள் கல்வி பெறுகின்ற மாநகராட்சி பகுதியில் கல்வி பெறுகின்ற சூழ்நிலை உருவாக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு அங்கே இருக்கிற மாணவர் எண்ணிக்கை கூடுதலாக இருந்தால் மட்டும்தான் அதை நடுநிலைப் பள்ளியாக தொடர்ந்து உயர்நிலைப் பள்ளியாக தொடர்ந்து மேல்நிலைப் பள்ளியாக உருவாக்கும். ஏதோ பிடித்தோ மாங்காய் பிடித்தோ என்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்ல என்ற காரணத்திற்காக ஒரு தவறான ஒரு மாய பிம்பத்தை இன்றைக்கு எதிரிலே இருக்கிற வேட்பாளர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். மாண்புமிகு அமைச்சர்களை பற்றி நாம் சொல்லித்தான் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தினந்தோறும் காலை எழுந்தால் 6 மணிக்கு மக்களை சந்திக்கின்ற ஒரே ஒரு சட்டம் இருப்பது நம்முடைய மாண்புமிகு நகராட்சி மாவட்ட அமைச்சர் ஒருவராக மட்டும்தான் இருக்க முடியும். யாரால் இவனால் வெல்லும் என்றாய்ந்து அதனை அவன்கள் விடல் என்கிற மகத்தான வள்ளுவர் வாக்கிற்கு இலக்கணமாக இருக்கிற மாண்புமிகு அமைச்சர் அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற அளவிலே தான் இந்த பகுதி மக்கள் இருப்பார்கள். மேற்கு தொகுதி தமிழ்நாட்டிலே மிக அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கும் என்பதை நினைத்திலே சொல்லி 10 ஆண்டுகளாக இந்த திருச்சி மாநகரம் எந்த அளவிற்கு என்னென்ன பணிகள் நடைபெற்றது, இந்த 5 ஆண்டுகளில் என்னென்ன பணிகள் நடைபெற்றிருக்கு என்பது அனைத்து பொதுமக்களும் அறிந்த ஒரு விஷயம்தான். ஏதோ சில இடங்களில் சாலைகள் மழைநீர் வடிகால் முறையாக இல்லாமல் இருக்கலாம். அதற்கு காரணம் கிட்டத்தட்ட 7-8 ஆண்டு காலத்திற்கு முன்பாக துவக்கப்பட்ட பாதாள சாக்கடை பணிகள். 3 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் எந்த பணிகளும் நடைபெறாமல் இந்த 5 ஆண்டு காலத்தில் போர்க்கால அடிப்படையில் கோயம்புத்தூரை பாருங்கன்றாங்க. 10 வருஷம் கோயம்புத்தூரில் பாதாள சாக்கடை பணிகள் முடிவடா நிலையெல்லாம் இருக்கிறது. இன்றைக்கு திருச்சி மாநகரத்திலே 98% பணிகள் நடைபெற்று இன்னும் ஒரு 2 மாத காலத்திற்குள்ளாக மக்களுடைய அனைத்து மழைநீர் வடிகால் உட்பட கழிவுநீர் உட்பட பாதாள சாக்கடை சென்று ஒரு மகத்தான ஒரு மாநகராட்சியாக இன்றைக்கு ஒன்றிய அரசாங்கம் அளித்திருக்கிற சான்றிலேயே திருச்சி மாநகராட்சி மிக சிறப்பாக மாநகராட்சியாக தான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் நம்முடைய மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சருடைய பெருமுயற்சி தான். ஒரு மகத்தான ஒரு பேருந்து நிலையத்தை உருவாக்கி பிரம்மாண்டமே பிரமித்து போகின்ற பிரம்மாண்டமாக இன்றைக்கு
பேருந்து நிலையம் எல்லோருக்கும் மிகுந்த உதாரணமாக இந்தியாவை வியந்து பார்க்கின்ற அளவுக்கு மகத்தான ஒரு பேருந்து நிலையத்தை நம்ம மாண்பு நகராட்சி துறை அமைச்சர் உருவாக்கி இருக்கிறார்கள். இது போன்ற சில விஷயங்களை சுட்டிக்காட்ட வேண்டிய கடமை இருக்கிற காரணத்தால் தான் இந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அனைவரும் திருச்சி மேற்கு தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிட மாண்பு அமைச்சர் அவர்களுக்கு எண் 2 உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்கிற எண்ணத்தோடு பணியாற்றி வருகின்ற மாண்பு தளபதி அவர்களுடைய கரத்தை வலுப்படுத்துகின்ற விதத்தில் அனைவரும் உதயசூரியன் மற்ற கூட்டணி கட்சிகளுக்கும் தமிழ்நாடு முழுவதும் வாக்களித்து மகத்தான வெற்றியினை பெற்று மீண்டும் 2.0 திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்கு தங்கள் மேலான ஆதரவை வழங்குமாறு கேட்டு விடைபெறுகிறேன்.